வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணுறக்கு மீஷோ ரீசெல்லிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் இருக்க ப்ராடக்ட்ஸை ரீசெல்லிங் பண்ணுறது மூலமாக நீங்கள் மந்த்லி 25,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இந்த ஆப்க்கான ரெஃபரன்ஸ் கோடை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இந்த கோட் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 30% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தேங்க்யூ. ஹாய் ஆல், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் பொரியலுக்கு ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காய் எப்படி க்ளீன் பண்ணணுன்னு பார்த்துக்கலாம். வாழைக்காய் வந்து இந்த மேலே இருக்கிற கொஞ்சம் சின்ன இதுவும் கட் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தோல்லாம் நல்லா உரித்து எடுத்துருங்க. ரொம்ப வெள்ளையாகிற அளவுக்கு உரிக்க வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க தோலை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா அது கொஞ்சம் கருப்பாயிரும். வாழைக்காய் வெட்டும் போதே கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும். கைக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். வாழைக்காயில் கேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காய் வேக வச்சு தனியாக அந்த தண்ணியை எடுத்துடலாம். வேக வைக்கிறதுக்கு வந்து தண்ணியும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் நான் போட்டு வேக வைக்கிறேன். உப்பு வேண்டாம், எனக்கு காயில் ரொம்ப உப்பு ஏறிடும். ஃபுல்லாக நீங்கள் வேக வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அரை வேக்காடை வெந்தால் போதும். ரொம்ப வேக வச்சிங்கன்னா அப்புறம் பொரியல் நம்ம தாளிக்கும் போது ரொம்ப கொலன்னு ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சா போதும். நான் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண ரொம்ப உடையிற மாதிரி நீங்கள் வேக வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எப்பவும் போல் நம்ம தாளிக்கிறது தான். நான் வந்து கடுகு, கடலப்பருப்பு, அப்புறம் பெருங்காயம் போட்டு தாளிக்கிறேன். கடலப்பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பெருங்காயம் கண்டிப்பாக போடணும், ஏன்னா வாழைக்காயில் கொஞ்சம் கேஸ் அதிகமாக இருக்கங்காட்டிக்கு நீங்கள் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது நல்லது தான். இப்போ வாழைக்காயை போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஆல்ரெடி வாழைக்காய் நல்லா வெந்தங்காட்டி நம்ம சும்மா இந்த கிளறி மட்டும் விட்டுடலாம். நீங்கள் வந்து ஓரளவுக்கு இந்த அரை வேக்காடை வெந்தனால தான் இப்போ நான் கிளறும் போது அது உடைய மாட்டேங்குது. ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் ஓவர் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நல்லா கொலன்னு ஆயிரும். உங்களால் இந்த மாதிரி கிளற முடியாது. ஸோ அந்த வேக வைக்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்து வேக வைங்க. இப்போ வந்து வாழைக்காய்க்கு நம்ம உப்பும் மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ காரமாக வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. வாழைக்காய் காரம் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலா அந்த மாதிரி மசாலா ஐட்டமும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாசம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கிளறியாச்சு. இப்போ வந்து இந்த மிளகாத்தூளும் உப்பு கொஞ்சம் அந்த காயில் தெரியணும். அதனால வந்து நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றுறேன், ரொம்பலாம் ஊற்றிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி வாழைக்காய் தனித்தனியாக இருக்காது, ஒன்றோட ஒன்று ஒட்டி ரொம்ப இந்த கொலன்னு ஆன மாதிரி ஆயிரும். அப்போ வந்து நல்லா இருக்காது. வாழைக்காய் கொஞ்சம் தனித்தனியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி நல்லாவே வணக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெயும் ஊற்றிருக்கேன் நான். இதுவே அப்படி கிளறிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் அந்த கிறிஸ்பி ஆகும் லைட்டாக. அவ்வளோதான், நம்ம வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ போட்டுக்கலாம் ஸ்மெல்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.